ஜனங்கள் யூதர்கள் மரித்த உடனே யாரையும் பூமிக்கு அடியிலே புதைக்க மாட்டார்கள், சடலங்களை எரிக்கவும் மாட்டார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய நம்பிக்கையும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், மரித்த ஒரு மனுஷனை அன்றைக்கு அடக்கம் செய்ய வேண்டும். எப்படி அடக்கம் செய்வார்கள் என்றால், 3 விதமான கல்லறைகள் இருந்தன. ஒன்று, நிலத்துக்கு அடியில் குகை போல ஒன்றை தோண்டி நுழைந்து போகக்கூடிய விதத்தில் ஆழமாக தூரத்துக்கு தோண்டி அதிலே இந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் உடல்களை வைப்பார்கள். இன்னும் ஒன்று, ஒரு சாதாரண பொதுவான கல்லறை இருக்கும். அது ஆழமாக குழி தோண்டி இருக்க தேவையில்லை, அப்படி ஒரு கல்லறை இருக்கும். சில நேரங்களில் கற்களால் அதற்கென பிரத்யேகமாக ஒரு அறையை போல கட்டி அந்த அறைகளுக்கு அந்த கல்லறைக்குள்ளே வைப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு கல்லறையாக இருந்தாலும் அதற்கு கல்லறை என்று சொல்லுவதன் காரணம் என்னவென்றால், அது கல்லால் கட்டப்பட்டபடியினால் அல்ல, ஒரு கல்லால் மூடப்படுகின்றபடியினால், கல்லால் மூடப்படுகின்ற அறை. ஆகவே அந்த அறை எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, அது ஒரு குகையாக இருக்கலாம், அல்லது வெளியாலே கட்டப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இப்படி ஒரு சாதாரண ஒரு மலையை குடைந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். ஆனால் கல் அறை என்பது கல்லால் மூடப்பட்ட அறை. இப்போ ஒரு இறந்த ஒரு மனுஷனை அவர்கள் உடைகளை எல்லாம் களைந்து விட்டு அவர்கள் ஒரு மரித்த ஒரு மனுஷனுடைய உடம்பை நன்றாக கழுவுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கழுவி விட்டு ஒரு வித தாவரத்தின் இலையிலே அந்த இலையை அவர்கள் நசுக்கி அவர்கள் அதில் ஒரு சாறை எடுத்து மூலிகை ஒன்றை ஒரு அந்த தாவரத்தின் சாறை ஒரு மூலிகை போல எடுத்து அதை அந்த உடம்பு முழுக்க பூசுவார்கள். பூசிவிட்டு கால் தொடங்கி தலை வரை வெள்ளை துணியால் வெள்ளைச்சீலையால் சுற்றுவார்கள். தலை வரை சுற்றுவார்கள். பிறகு மறுபடி அந்த மூலிகையை பூசுவார்கள். 2வது தடவை தலையிலிருந்து கால் வரை இன்னும் ஒரு சீலையை சுற்றுவார்கள். அப்போ 2 தடவை அந்த சாறை பூசுவார்கள். ஒன்று அந்த வெற்று உடம்பிலே, அடுத்தது அந்த 1வது சீலைக்கு மேலே. அப்போ இவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவுடன் அந்த மனுஷனுடைய ஆத்மா அந்த அறைக்குள்ளேயே இருக்குமாம் 3 நாட்களுக்கு. சரியா? மரித்து அந்த கல்லறையிலே ஒருவனை வைத்தவுடன் 3 நாட்களுக்கு அப்படியே அந்த ஆத்மா இருக்குமாம். 3ஆம் நாள் அந்த ஆத்மா அந்த இடத்தை விட்டு போய் விடுமாம். இதற்கு தமிழிலே ஆத்மா சாந்தி அடைதல் என்று சொல்வார்கள். சரியோ? இப்போ இந்த யூதர்களுடைய வழக்கம் இப்படித்தான் இருந்தது. ஆனால் அதனால் தான் இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் மாத்திரம் முதலாம் வைக்கப்பட்ட மரித்த உடனேயே கல்லறையில் வைக்கப்படாமல் உயிரோடு எழும்பியிருந்தால் சொல்லுவார்கள் அவர் மரிக்கவே இல்லை, மயங்கி இருந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அடுத்த நாள் அவர் எழும்பியிருந்தால் அப்போ சொல்லுவார்கள் அது அந்த கல்லறைக்குள்ளேயே ஆத்மா சுற்றி கொண்டிருந்து விட்டு ஏதோ ஒரு விதத்தில் அந்த உடம்புக்குள்ளே போய் உயிர் வந்திருக்கும் என்று. 3ஆம் நாள் அந்த ஆத்மா போய் இருக்க வேண்டிய நிலையில் இயேசு உயிரோடு எழும்பி இவர்களுக்கு நிரூபித்தார், நான் உண்மையாகவே மரித்தேன், ஆனால் மரணத்தை ஜெயித்தேன், உயிரோடு எழும்பினேன் என்று. வசனத்தில் இப்படி வாசித்தீர்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஒரு தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி அதன் மேலே உட்கார்ந்தான். அப்படி கல்லை புரட்டின பின்பு உயிர் தெழுந்த இயேசு கல்லறைக்குள் இருந்து வெளியே வந்தாரா என்று பார்த்தால் அது அப்படி இல்லையா. ஏன் தெரியுமா? அந்த கல்லை புரட்டி அதன் மேலே ஏறி உட்கார்ந்த தூதன் 5வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே, திருப்பி சொல்லுங்க, உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 7வது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். என்ன அர்த்தம் என்றால், இயேசு ஏற்கனவே உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்தவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தும் விட்டார். வெளியே வந்தவர், இது எருசலேமிலே இந்த சம்பவம் நடக்கிறது, வெளியே வந்தவர் கலிலேயாவுக்கு போயும் விட்டார். இந்த கல் புரட்டப்பட்டது
இயேசு வெளியே வருவதற்காக அல்ல. இப்ப 3ஆம் நாள் இந்த பெண்கள் ஏன் போகிறார்கள் என்றால், அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி 3ஆம் நாள் அந்த ஆத்மா போய் விடுகிறது தானே, அந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது தானே. அந்த நேரத்தில் இந்த எண்ணெய்களை கொஞ்சம் அப்படி ஊற்றி என்று கொஞ்சம் அழுது ஒப்பாரி வைத்து விட்டு போவார்கள். அதற்கு தான் என்னதான் இயேசு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் நான் உயிரோடு எழும்புவேன் அப்படி இப்படி என்று, அந்த சிலுவை மரணம் அவ்வளவு பயங்கர கோரமாக இருக்கும் என்று யாருமே கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. இந்த ரோமர்கள் சிலுவையில் யாரையாவது அறையும் பொழுது ஒரு 4 அடி அடித்து விட்டு சிலுவையில் அறைந்து விடுவார்கள். ஆனால் இயேசுவை தான் ஏராளமாய் அடித்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒன்றை பார்த்த பிறகு இனி இயேசு உயிரோடு எழும்புவது எல்லாம் இவர்களுக்கு மறந்து போய்விட்டது. ஆனால் திடீரென பூமி அதிர்ந்தது போல அந்த பெரிய ஒரு சத்தம் வந்து, கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஏன் அப்படி சொல்லுகிறது தெரியுமா? ஒரு தூதன் உட்கார்கிற அளவுக்கு பெரிய கல். புரியுதா? தூதன் ஏன் அப்படி கல்லை புரட்டி கல்லின் மேல் உட்கார்ந்தான்? அவனே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதன், தேவ தூதன், இயேசு சொன்னபடி உயிர் தெழுந்தது, அவர் இப்பொழுது கலிலேயாவுக்கு போவது எல்லாம் சூப்பர். அங்கே பரலோகத்திலே பெரிய கொண்டாட்டம். அப்ப இந்த கல் புரட்டப்பட்டது இயேசு வெளியே வருவதற்காக அல்ல. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்கள். இந்த கல் ஏன் புரட்டப்பட்டது? உள்ளே இருக்கின்ற இயேசு வெளியே வருவதற்கு அல்ல அன்பானவர்களே, வெளியே இருப்பவர்கள் உள்ளே போய் அற்புதத்தை பார்ப்பதற்காக. அந்த கல் ஒரு தடை, அந்த கல் ஒரு தடை. இந்த பெண்கள் மாத்திரமல்ல, இயேசு உயிர் தெழுந்தது உண்மை. ஆனால் அந்த கல் புரட்டப்படாவிட்டால் அந்த உண்மை வெளியே இருக்கிறவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த உலகத்தை பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கையில் உயிர் தெழுந்த இயேசுவின் அற்புதம் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் பல விதமான கற்கள் இன்று அவர்களுக்கு எதிராக அவர்களை மூடி வைத்திருக்கிறது. இப்ப பாருங்கள், உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இயேசுவின் கல்லறை ஒரு சின்ன இடம், இந்த அளவு சைஸ். இந்த மேடையில் அந்த துணி இருக்கிற இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதான் அந்த கல்லறையினுடைய அளவு. இந்த மகாபெரிய உலகத்திலே அந்த ஒரு சின்ன இடம், ஒரு துரும்பு போல, ஒரு சின்ன ஒரு பின் எடுத்து இப்படி தொட்டால் ஒரு புள்ளி வருமே, அந்த புள்ளி அளவு ஒரு சின்ன இடம். ஒரு புள்ளி அளவு சின்ன இடத்திலே உலகம் காணாத, உலகம் அறிந்திராத ஒரு அற்புதம் நடந்தது. இயேசு உயிர் தெழுந்தார். ஆனால் அந்த அற்புதத்தை காண முடியாதபடி, அந்த பெரிய உலகத்திலே இருக்கிறவர்கள் அந்த அற்புதத்தை அனுபவிக்காதபடி, இந்த பெரிய உலகத்திலே வாழுகின்றவர்கள் அந்த அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்திக் கொள்ள முடியாதபடி அந்த அற்புதத்தை மறைத்து ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு அந்த தூதன் அந்த கல்லை புரட்டி இருக்காவிட்டால் இந்த 2 மரியாள்களுக்கும் இயேசு உயிர் தெழுந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இலங்கையிலே நாம் ஒரு சிறுபான்மை, இந்தியாவிலே நாம் ஒரு சிறுபான்மை. ஆனால் உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அந்த அளவுக்கு உலகெங்கும் பறந்து இன்று வரை இந்த நம்பிக்கை காணப்படுவதற்கு ஒரு காரணம் அந்த கல் புரட்டப்படும். அந்த கல் மாத்திரம் புரட்டி போடப்பட்டிருக்காவிட்டால் இயேசு உயிர் தெழுந்தது உண்மை, அவர் வெளியே வந்தது உண்மை என்ற தெய்வமே ஒரு பயலும் நம்பி இருக்க மாட்டான் இயேசு உயிரோடு எழும்பினார் என்று. இப்போ கல் புரட்டியே முக்காவாசி பேர் நம்புறான் இல்லை, சரியா? ஆனால் அந்த கல் புரட்டப்பட்டது இவ்வளவு பரந்த உலகத்திலே அந்த சின்ன ஒரு புள்ளி போன்ற ஒரு இடத்திலே நடந்த அந்த அற்புதம் வெளியே இருப்பவர்கள் வந்து பார்ப்பதற்காக. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல்
என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. பள்ளமும் முன்னே தெரியுதே,